தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவில் ஆரம்ப கட்டத்திலிருந்து இப்போ வரைக்குமே பார்த்தோம்னா, இந்த ஆன்மீகம் சார்ந்த படங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. இப்போ ஆரம்ப கட்டத்தில் பார்த்தோம்னா மக்கள் ரொம்பவே விரும்பி பார்த்தாங்க. இப்போ ஒரு ரீசெண்டாவே வந்த படம்னு பார்த்தோம்னா கருப்பு படம். கருப்பசாமின்ற ஒரு கடவுளை வந்து மையமா வச்சு எடுத்த படம் தான் இந்த படம். இந்த படம் மக்களிடையே எவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதை தொடர்ந்து பார்த்தோம்னா பேன் இந்தியன் மூவிஸ்லாம் நிறையவே இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த படங்கள் வந்து நிறையவே வந்திருக்குது. பார்த்தோம்னா காந்தாரா படம் வந்து எவ்வளவு, அதாவது எல்லா லாங்குவேஜ்லயும் பேசப்பட்ட ஒரு படம். அதை தொடர்ந்து இப்ப பார்த்தோம்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஜூனியர் என்டிஆர் வந்து முருகன் சம்பந்தப்பட்ட, அதாவது தமிழ் கடவுள் முருகன் சம்பந்தப்பட்ட ஒரு படத்துல வந்து நடிக்கிறார். இந்த படத்தோட போஸ்டர் வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த போஸ்டரை ரிலீஸ் செய்த படத்தோட ப்ரொடியூசர் என்ன சொல்லிருக்காருன்னா, வட இந்தியாவில் பிறந்த முருகன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு பிறகு இந்த, அதாவது வட இந்தியாவில் பிறந்த முருகன் அப்படின்னு மென்ஷன் பண்ணனால பலவிதமான சர்ச்சைகள் வந்துச்சு. அது எப்படி நீங்க தமிழ் கடவுளை வட இந்தியாவில் பிறந்தார்னு சொல்லலாம் சொல்லி இப்படி பல பிரச்சனைகள் வந்துச்சு. இதை தொடர்ந்து இப்ப என்ன அப்டேட்னா, வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில வரப்போற படத்தோட டைட்டில் அப்டேட் வந்து வந்திருக்கு. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா தமிழ் முருகன் பேர் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த இஷ்யூ போறதால ஒருவேளை அந்த படத்துக்கு போட்டியா இந்த படம் வரப்போகுதுன்றது மக்கள் மத்தியில பெரும் ஒரு கேள்விக்குறியா இருக்குது.